ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய சர்வ சுக்கர சனிப்பே ராகவே கேதவே நமக. ஓம் முருகா சரவண பவ புகாய நமக்கு. உலகெங்கும் வாழும் இந்திய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்காக கொடுத்து வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல என்ன பாக்குறோம்னா, பிப்ரவரி 2025 தனுசு ராசிக்கான ராசி பலன்கள் பார்க்கணும். முதல்ல இந்த பதிவுல பிப்ரவரி மாதம் எந்தெந்த கிரகங்கள் எங்க மாறி இருக்கு, கிரகங்களுடைய நிலை என்ன, அதனால என்ன பலன்கள் நமக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதையும், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குமான பிப்ரவரி மாதத்திற்கான சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும், எது சந்திராசம் தினங்கள் எந்தெந்த நாட்கள் அப்படிங்கிறது, எந்த தெய்வத்தை வணங்கினால் நமக்கு சிறப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இதுல பார்க்கலாம். முதல்ல ராசி பலனை பார்க்கலாம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, உங்க ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியான 4ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ங்கிறது ரணரோக சத்துருஸ்தானம். அதனால தாயினுடைய உடல்நிலை, உங்களுடைய உடல்நிலை, இதுல எல்லாம் கொஞ்சம், குழந்தைகளுடைய உடல்நிலை, இதுல எல்லாம் கொஞ்சம் கவனத்தை இந்த மாசம் நீங்க எடுத்துக்கணும். கொஞ்சம் ஒரு அவேர்னஸ், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம எச்சரிக்கை இருக்கிறது முதல்ல. அடுத்தது உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும், தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும், சகோதர தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்திலேயே முயற்சி ஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெற்று வலுவா இருக்கார். சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் நிச்சயம் வெற்றி அடையும். ஆனா சற்று கொஞ்சம் காலம் தள்ளி போகும், அவ்வளவுதான். சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவா தான் நடக்கும். அதனால நீங்க நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சனி பகவானா இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடும், கருப்பசாமி வழிபாடும், மூலாதையர் வழிபாடும், ஏழை எளியோர்களுக்கு உதவுறதும், ஊனமுற்றோருக்கு உதவுறது, இதெல்லாம் நீங்க செய்யறப்ப அந்த முயற்சிகள் எல்லாமே அப்படியே 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய தனவரவை கொண்டு வந்து கொடுத்துரும். அதே சமயம் உங்களுடைய 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான கலஸ்திரஸ்தானம், மனைவி ஸ்தானம் அல்லது கணவன் ஸ்தானம், கூட்டு தொழில் வியாபாரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கும், தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான ஜீவனஸ்தானாதிபதியை 2ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் 11ஆம் தேதி வரைக்கும். அப்ப அவர் புதனா இருக்கிறதுனால காலி நிலம் வாங்குறது, விற்கிறது, அது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திலேயே செவ்வாய் பகவானும் போய் அமர்ந்திருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு செல்வந்தராகக்கூடிய ஒரு நிலையை அது உங்களுக்கு கொடுத்துரும். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு செவ்வாய் பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால மிகப்பெரிய காவலி நிலம் வாங்குறது, விற்கிறது, வீடு வாங்குறது, விற்கிறது, வண்டி வாகன யோகங்கள், இப்படி எல்லா வளங்களையுமே அது கொடுத்துரும். 11ஆம் தேதிக்கு மேல புதன் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு முயற்சி ஸ்தானத்துக்கு போறாரு. அப்போ முயற்சி ஸ்தானத்துல 3ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால, புதன் மாற்றத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால நீங்க தொழில் ரீதியா வீடு மாத்துறது, வியாபார கடையை மாத்துறது, தொழிலை மாத்துறது, பேர் மாத்துறது, இந்த மாதிரி எந்த மாற்றங்களை, என்ன மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு விரும்புறீங்களோ அதையெல்லாம் நீங்க மாற்றக்கூடிய வாய்ப்பை புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. இது ஒரு அற்புதமான காலம். மாற்ற விரும்புறவங்க மாத்திக்கலாம். அடுத்து உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான், பாக்கிய ஸ்தானாதிபதி, தந்தை ஸ்தானாதிபதி, பாக்கிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல 12-2-25 வரைக்கும் இருக்கிறார். 9ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல, பாக்கியாதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கிறப்ப வேற என்ன செல்வம் வேணும் உங்களுக்கு? நீங்க விரும்பினதெல்லாம் தானா வந்து கிடைக்குது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு செல்வ செழிப்பான மாதம். 12ஆம் தேதிக்கு மேல 3ஆம் இடத்திற்கு சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்துக்கு போறார். சூரிய பகவான் 3, 6, 10 பதவியில இருக்கிறது அவ்வளவு அற்புதமான ஒரு நல்ல நிலையில இருக்கும்.
உங்களுடைய முயற்சிகள் பூரா எல்லாமே எதுக்கு நீங்க முயற்சி பண்ணாலும், எந்த மாற்றத்தை நீங்க விரும்புனீங்கனாலும் எல்லா மாற்றங்களையும் நீங்க இந்த மாசம் செஞ்சுக்கலாம். எல்லா கிரகங்களுமே கொடுக்கக்கூடிய இடத்துல, அதுவும் வாரி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கு. நீங்க அதை விட ரொம்ப உச்சகட்டமா பாத்தீங்க அப்படின்னா, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல உச்சம் அடைஞ்சிருக்காரு. சுக்கிர பகவான் உச்சம் அடைஞ்சிருக்காரு. இப்ப நமக்கு அதிகமா சுக்கிர பகவான் ஆடை ஆபரணங்கள், ஒரு மிகப்பெரிய ஆபரணம் சார்ந்த நகை சார்ந்த ஒரு செல்வத்தை நிறைய கொடுக்கறது யாரு அப்படின்னா சுக்கிர பகவான் தான். குரு பகவான் மிகப்பெரிய தனத்தை கொடுப்பார். ஆனா சுக்கிர பகவான் ஆடை ஆபரணம் எல்லாத்தையும் கொடுக்கிறவரு. கலைத்துறை இருக்கிறவங்களுக்கு மனைவியினால யோகம், கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகம். நீங்க நினைக்கிற வண்டி வாகனம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் அருமையான இடத்துல 4ஆம் இடத்துல அமர்ந்து உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே இந்த மாசம் அற்புதமான ஒரு மாதம். உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 அற்புதமான மாதமா இருக்கு. அடுத்தது 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம், 5ங்கிறது பூர்வகுடி உத்திரஸ்தானம், 12ங்கிறது அயன சயன போக விரயம். அப்ப விரயஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. பூர்வ புண்ணியவாதியதி 7ஆம் இடத்துல, 5க்கு உண்டானவங்க 7, 5, 7 அப்படிங்கிறப்ப அது காதல் திருமணம், காதலிச்சு இருக்கிறவங்களுக்கு அது காதல் திருமணத்தை கொண்டு விட்டுரும். அதுவும் செவ்வாயா இருக்கிறனால கொஞ்சம் நீங்க நிதானமா இருக்கணும். இல்லை அப்படின்னா அது காதல தான் திருமணத்தை கொண்டு போய் விட்டுரும். அது வீட்டுல ஏதாவது பிரச்சனைகளை கொண்டாந்து கொடுக்கலாம், அல்லது உங்களுக்கு சுகமான வாழ்க்கையும் கொடுக்கலாம். அதனால இந்த விஷயத்துல மட்டும் நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு மாதம், அற்புதமான செல்வ செழிப்பு. எந்த ராசிக்குமே இல்லாத அளவுக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல சுக்கிர பகவான் உச்சம். இந்த ஒன்னே போதும். மற்றபடி நம்ம நிதானமா செயல்படுறது நம்ம கிட்டதான் இருக்குது. எல்லா வளங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு பொற்காலமான ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதம். சரி, இப்ப தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குமான சுப நாட்கள், பிப்ரவரி மாதத்திற்கான சுப நாட்கள், அசுப நாட்கள், யோக நாட்கள் தனித்தனியை கீழே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சந்திராசந்தங்களை கீழே கொடுத்துருக்குறோம். இந்த ரெண்டையும் நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுருங்க. ஏன்னா நமக்கு முதல்ல எடுத்து வைக்கக்கூடிய அடி நல்லா இருந்ததுன்னா அந்த செயல் ஈஸியா முடிஞ்சிடும். அப்ப நீங்க நமக்கு நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க குழப்பிட்டு வேணாம். இதை பார்த்து இன்னைக்கு நாள் நல்லா இருக்கா இல்லையா, சரி ஆரம்பிக்கலாம் வேண்டாமா, அது வேணும், சுப நாளா அசுப நாளா, அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க வச்சு நீங்க கரெக்டா அதுல டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தோல்வியிலே வராது. தான தர்மங்களை அதிகப்படுத்துங்க. முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால முருகப்பெருமான வழிபாடு பண்றதும் 11ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் மகாலட்சுமியை வழிபாடு பண்றதும் உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த தனவரங்கள் இருக்கும். மகாலட்சுமி வழிபாடை பண்ணி பாருங்க, இந்த மாதம் அவ்வளவு அற்புதமா இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவுகளை சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டிய இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.